ஸோ இங்கே பாருங்க, இந்த ஃப்ளாக் வந்து ரொம்ப நாளாக காட்டணும்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி தாங்க காட்ட முடியுது. ஸோ நல்லா இருக்குங்க நம்ம வண்டிக்கு. சரி வாங்க வண்டி எடுத்து கிளம்பலாம். வண்டி சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது. பாருங்க உங்களுக்கு கேட்கும். இந்த மாதிரி சண்டே ரைட் பண்ணாதாங்க மனசு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கு. அதுலேயும் அந்த எப்படி பாருங்க காற்றுக்கு வந்து அந்த ஃப்ளாக் பறகுறது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம சிசிடி தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போவோம். காலையிலேயே டாக்ஸிக்க பாருங்க, எதுக்குமே பயம் கிடையாதுங்க. போன வாரம் போயிருந்தேங்க. போன வாரம் நிறைய ஷார்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஆனால் போன வாரம் வந்து நிறையாவே பைக் வந்துருந்துங்க. நிறையா சூப்பர் பைக் வந்துருந்து. எனக்குமே வந்து எடுத்துக்கலாமோ கோபுரம் கொண்டு போயிருக்கலாமோ அப்படி தாங்க தோணுச்சு. நான் எல்லாமே செட்டப் மோட்டோவில் செட்டப் எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்டில் வந்து எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு போயிட்டேங்க. ஸோ வீடியோ கமெண்ட்லேயுமே வந்து ஒருத்தர் வந்து பெரிய வீடியோ போடுங்க ப்ரோ, பெரிய வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக சரி ஓகே இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேங்க. அண்ட் உங்கள்கிட்ட நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதாங்க, இந்த திருப்பூர் ரோடு ஆக ஒஸ்ட்டுங்க. திருப்பூர் ரோடும் ஒஸ்ட்டு, போலீஸ்காரங்களும் ஒஸ்ட்டுங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சிக்னலில் வந்து எங்களை பிடிச்சாங்க. அண்ட் சரி நாங்கள் ஹெல்மெட் போடலாம் பிடிச்சாங்க. சரி ஓகே, அதே சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானேங்க. 2 பொண்ணுங்க வராங்க, அதுவும் வந்து எல்போர்டு மாதிரி காலை ஊனி தள்ளிட்டு வர அவ்வளோலாம் பிடிக்க மாட்டேங்கிறாள்வ. பசங்களை மட்டும் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டே சரியில்லைங்க. எல்லாருமே வந்து பசங்களை தான் மட்டமாக பார்க்குறாங்களே தவிர பொண்ணுங்களை வந்து மரியாதை கொடுத்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, நியாயம் தானேங்க. சட்டம்னா எல்லாருக்கும் சட்டம் சமமாக தானேங்க இருக்கணும். அது என்ன அவங்களுக்கு ஒரு சட்டம் பசங்களுக்கு ஒரு சட்டம்னா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆனால் எனக்குமே வந்து அதை ஒரு மாதிரி யாரா இவன் விட்டா உள்ளே யாரடி விழுந்துருப்போம் போல சொல்லி உங்கள் பெருமையை தான்டா பேசிட்டு இருக்கேன். திருப்பூர் பெருமையா ஓட்டுறதும் இப்படி தான் ஓட்டுவாங்க. ரோடை பாருங்கள், ஏதாவது ஒரு மெயின் ரோடு மாதிரியாங்க இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வண்டி வாங்குகிறோம். ஆனால் அந்த வண்டியை உடச்சி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. பூரா தப்பையும் ஒன்றும் பண்ணிவிட்டு எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்மகிட்ட வந்துடுவாங்க. ஸோ நானுமே வந்து உங்கள்கிட்ட எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். ஸோ அந்த சிட்டியெல்லாம் விட்டு வெளியே போன பிறகு நான் அந்த மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நம்ம வந்து நல்ல ரோட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த மாதிரி ரோட்டெல்லாம் பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஓட்டும் போதெல்லாம் செம்ம கோபம் வந்துச்சு. பட் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டேங்க. பட் எனக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து இன்னுமே வந்து மைண்ட்லேயே இருக்குங்க. அது என்னங்க பசங்களுக்கு மட்டும் ஒரு ரூல்ஸு, பொண்ணுங்களுக்கு ஒரு ரூல்ஸ்னால் அது என்னங்க ஒரு நியாயம்? அது வந்து எனக்கு இன்னுமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சொல்லியும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த கவர்மெண்ட் அப்படி தான் இருக்கும், போலீஸ்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பசங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கதை. ஸோ காலையிலே ஃபைன் அடிக்கிறாங்களா என்ன? இப்போ தான் அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தேன், நீங்களே இங்கே இருக்கீங்களா? ஆமாம். சரிங்க, அது அப்படியே விட்டுருவோம் அந்த கதையை. சரி இங்கே பாருங்க ஹைவேஸ்னாலே செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எம்டி, அப்படியே அந்த எம்டிஆர் ரோடுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கங்க சொர்க்கம். பார்த்து போனாங்க. அப்புறம் நம்மளையும் தூக்கி வந்து ரோட்டில் அச்சுறுத்தும் முறையில்னு தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. அந்த திருப்பூர் ஆட்களை நம்பவும் முடியாதுங்க. ஸோ காலையிலே அந்த சன்செட்டு எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க.
இப்படிலாம் அப்படியே நம்மலாம் வந்து திருப்பூரில் இருக்கோமா ஊட்டியில் இருக்கோமானே தெரியண்டீங்க, அந்தளவுக்கு ஒரு ஜில் கிளைமேட். நாங்கள் வந்து சொல்ல மாட்டேங்க, நாங்கள் வந்து 2 days முன்னாடி கிறிஸ்மஸ் அதுவும் வந்து ஊட்டி ட்ரிப் போனோங்க. ஆனால் ஊட்டி ட்ரிப் போனோம், போயிட்டு கம்ப்ளீட் கூட பண்ணலங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் வந்து கீழே விழுந்துட்டான். ஸோ அதனால் வந்து அந்த ஊட்டியை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ட்ரிப்பே வந்து கேன்சல் ஆகிட்டு. நான் விளாக்லாம் எடுத்தேன், பட் ஆனால் அது எல்லாமே வந்து டெலிட் பண்ண வேண்டியதாகிட்டுங்க. எனக்குமே வந்து நிறையா ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் விளாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. பட் ஆனால் எனக்கு கொஞ்ச நாளில் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நடக்கும். ஸோ நம்மளும் வந்து ட்ராவல் பண்ணுவோங்க. நம்ம சேனலுமே வந்து 50K வந்துட்டு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம 100K அடிச்சிடலாம். 100K அடிச்சு அப்புறம் நிறையா மோட்டோ விளாக், நிறையா ரைடு, நிறையா ட்ராவல் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்க கைஸ், அந்த ரோடு ஃபுல்லாகவே இன்னுமே வந்து பனிமூட்டை இருக்க தான் செய்யுது. பாருங்கள், தெரியும் தான் நினைக்கிறேன் வீடியோவில். நல்லா இருந்தது ஊட்டியில், சரியான ஒரு குளிருங்க. கையெல்லாம் விரைச்சி விட்டு வீடியோ எடுக்க முடியல, சேக்காகுது, அந்த அளவுக்கு இருந்துங்க. பரவாயில்ல ஊட்டி. ஆனால் ஒரு 11 மணிக்கு மேலே வந்து ஓரளவு நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு, அதுக்குள்ள அந்த பையன் வந்து கீழே விழுந்துட்டானா. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க ஊட்டியில் வந்து. அப்புறம் எங்கேயும் போகல. சரி, ஓகே காஷ், இந்த விளாகை வந்து நான் இனிமேல் சிசிடி போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், ஃபைனலி வந்து நம்ம வந்து சிசிடி வந்தாச்சுங்க. சிசிடியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன வண்டி பார்க்குறோம் அப்படின்னா GT 650ங்க. நம்ம வண்டியே மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம வண்டி இல்லைங்க. இந்த சைடும் ஒரு GT 650. அப்புறம் இந்த சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் ஸ்காம் 411ங்க. அண்ட் இந்த சைடுன்னு பாருங்கள் இன்டர்செப்டருங்க. நல்லாயிருக்கு கைஸ். வண்டி எங்கே கிடக்குதா? ஸோ கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ், அவ்வளோ சூப்பர் பைக் இந்த சைடு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் Yamaha R1 ப்ளூ, Yamaha R3ங்க, ப்ளூ கலர். நம்ம ப்ளூ வச்சுருப்பார்ல அதே மாதிரி இருக்குது. செகண்ட் வந்து BMW S1000 RR கைஸ், செம்மையாக இருக்குங்க. அண்ட் இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா Ducati V4ங்க. அண்ட் இந்த சைடு வந்து Daytona 675, இது வந்து நம்ம கண்ணம்மா வண்டி. அப்புறம் வந்து S1000 RR அண்ட் ZX சொன்னார். சார் அவர் ஒரு வண்டி மட்டும் ஒரு 260 பார்க்கவே இல்லை சார். ஹலோ ப்ரோ, இதுதாங்க ஆக்சிடென்ட் ஆன வீடியோ. ட்ரெண்டிங் ஃபுல்லாக பாதி பேர் ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு. நீங்கள் பாதி வண்டி போயிட்டுங்க, நீங்கள் லைட்டாக வரீங்க. தெரியலையா? பாதி வண்டி போய் அதோ ஒன்றுக்காரு. உங்கள் வண்டியை தான் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. போய் அட்வான்ஸ் போட்டு வாங்க, நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சைடு பாருங்கள் கைஸ், Kawasaki Ninja 14X பழைய மாடல் கைஸ். பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குங்க, அது பாருங்கள். அண்ட் இந்த சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா BMW ஓல்டு மாடல். அதுதான் எங்களை கூப்பிட்டு வந்தா தெரியுமா? Kawasaki 400
டெனாலி 502 ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. சரியான்னு மாட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அப்படிதான் நான் அன்றைக்கி கேள்விப்பட்டேன். இந்த கார் ரன்னிங்கில் இருக்குங்க. ஸ்கோடா ஃபுல்லாக பிஎம்டபிள்யூவாக நிற்குது கைஸ். காரா இல்லை கப்பலானே தெரிய மாட்டேங்க. இங்கே பாருங்க கைஸ், பென்ஸ். இந்த சிம்பிள் தாங்க பென்ஸில் வந்து சூப்பராகவே இருக்கும். பார்க்குறதுக்கே பயமாகவும் இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஃபுல்லாக இங்கே வந்து நல்லா பெரிய பெரிய காரை பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பூர் சிட்டியில் ஏதாவது பிஎம்டபிள்யூ பென்ஸ் பார்த்தா இதெல்லாம் ஒரு காரா அப்படிங்கிற மாதிரி வந்துருங்க. அண்ட் மினி கூப்பருங்க. இந்த வண்டி கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் எடுக்கலாங்க. மோஸ்ட் ஃபேவரட்டுங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கார் கலெக்ஷன் தான் வந்திருக்கு. அண்ட் அந்த சைடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோண்டா CBR அண்ட் ZX 10 அது மட்டும்தாங்க வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அவ்வளோதாங்க ஓரளவு. அண்ட் நிறையா பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் நிறையா வந்து சின்ன சின்ன வண்டி வந்திருக்கு. நிறையா சூப்பர் பைக் எல்லாமே போயிட்டு கைஸ். ஸோ காய்ஸ், டைமுன்னு பார்த்தீங்கன்னா 10:50 ஆகிருக்குங்க. நம்மளுமே வந்து சிசிடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த வாரம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வண்டி வந்திருக்கா அப்படின்னா வந்திருக்குங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க நிறையா வரும் அப்படின்ட்டு. ஏன்னா போன வீக் வந்து அந்தளவுக்கு வரல. ஸோ இந்த வீக் இங்கே சிசிடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும்னு நினச்சேன். ஸோ ஓகே அப்படின்ட்டு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். நம்மளுமே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வண்டி சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது. ஸோ நானுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ நானுமே இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றேங்க கைஸ். எங்கே வெளியே போனாலுமே பார்த்து பத்திரமா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். எப்போ வெளியே போனாலுமே ஹெல்மெட்டு ரைடிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.